பாட்டர் கவாஸ்கர் கோப்பையை தோத்த பிறகு இந்தியாவின் டீம் ரொம்ப இதாக இருக்கிறது என்பது எல்லா ரசிகர்களுக்கும் ஒரு கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்தியா டெஸ்ட் டீம் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கவலைக்கிடம் எல்லா ரசிகர்களுக்கும் இருக்க போகிறது. அதை பற்றி தான் நமக்கு ஒரு சிறப்பு கண்ணோட்டம் இந்த டெஸ்ட் மேட்ச்ல நம்ம பார்க்க. இழப்புகள் எதனால, இல்லைன்னா அந்த கவாஸ்கர் கோப்பை இந்தியா ஏன் இந்த அளவுக்கு வெற்றி பெற முடியல, இல்லாம நியூசிலாந்துல ஏன் நம்ம சொந்த மண்ணுல இந்தியா தோத்திருக்கு, இப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் எப்படி இந்தியா நடத்து கொண்டு போறோம், இந்த டெஸ்ட் மேட்சை எப்படி உருவாக்க போகிறது என்ற ஒரு விளக்கம் தான் நம்ம இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது என்ற இந்தியாவின் வரலாறு. வணக்கம். இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு ஆளுமையான ஒரு டீமாக இருந்திருக்கு. ஆனா ஒரு காலத்திலே இருந்திருக்கு, இப்பவும் ஆனா எப்போது நம் டீமுக்குள்ள கம்பீர் ஒரு கோச்சாக வந்தாரோ அதன் பிறகு ஒரு பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்சை தான் இந்தியா ஜெயிச்சது. அதுவும் அதிரடியாக விளையாடி வெற்றி. இதுதான் நம்முடைய ரூட்டாண்டிலே இந்தியா பயன்பட்டது தான் மிகப்பெரிய ஒரு தவறான நான் நினைக்கிறேன். முக்கியமா இன்னொன்று பார்க்கும்போது, அதாவது கௌதம் கம்பீர் அவரு கூட பிளேயர்கள் நம்ம இந்திய டீம்ல இருக்கிறாங்க. ஆனா கௌதம் கம்பீரை இந்திய பிளேயர்கள் பெரிய ஒரு கோச்சாக நினைக்கல, ஒரு ஃப்ரெண்ட்லியா நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போதுதான் கௌதம் கம்பீரால சில ஒரு அட்வைஸ்களும் சில ஒரு பயிற்சிகளையும் அந்த பிளேயர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் முடியாமலும் இருக்கலாம். எப்படி சொல்வதென்று இப்படி நம்ம சொன்னா இவர் கேட்பாரா, இல்ல அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்கணும், இப்படி என்ற பல கருத்துக்களை கௌதம் கம்பீர் யோசிக்கிறதுனால இந்திய ஒரு பிளேயர் செய்யற தப்பை திருப்பி 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 செஞ்சுட்டே இருக்கார். அது அவருடைய மனநிலை தான். இதற்காக நமக்கு ஒரு கோச்சை தவறு சொல்வதும் தவறுதான். ஆனா இந்த கௌதம் கம்பீர் கோச்சாக வந்த பிறகு இந்திய டெஸ்ட் டீம் அப்படியே படுத்துட்டது எழும்ப. இதற்கு என்ன, அந்த முழுமையான, அதாவது சீனியர் வீரர்களை தற்காலிகமாக மாற்றி வைக்கணும். அதற்காக சின்ன பிளேயர்களுக்கு, சூனியர் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். மற்றொன்று, இந்திய கோச்சை நமக்கு மாற்றினால் ரொம்ப நல்லது என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கோச்சுக்கு இந்திய பிளேயர்கள் அதிகமான ஒரு மரியாதை கொடுப்பதை தவிர்க்கிறான்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தான் இந்த டீம் போயிட்டே. இதை இப்படி இருக்கும்போது இந்திய டீம்னால இருக்க முடியாது. இதை நீங்க பாருங்க, ஒன் டே மேட்ச் எடுத்துக்கொண்டானா அதுல நம் இளம் வீரர்கள் வர்றாங்க. கௌதம் கம்பீர் ஒரு கோச்சான்னு சொல்லி பெரிய ஒரு மதிப்பா பாக்குறாங்க. ஏன்னா கௌதம் கம்பீரை பொறுத்த வரைக்கும் இளம் வீரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டார். அதனால கௌதம் கம்பீர் அங்க சொல்வதை இளம் வீரர்கள் கேட்கிறாங்க. 2020 மேட்ச்லையும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனால அவங்க வெற்றி பெறுறாங்க. இதை டெஸ்ட் மேட்ச்ல வராத காரணம் என்னன்னா, டெஸ்ட் மேட்ச்ல சீனியர் வீரர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த சீனியர் வீரர்கள் நிச்சயமாக கௌதம் கம்பீருக்கு அட்வைஸ் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அப்படி கேட்கறமானி கௌதம் கம்பீரால சொல்லவும் கௌதம் கம்பீரால அதை தவிர்க்கப்படுகிறார். இப்படி பல விஷயங்களை அங்க சொல்லப்படுவதுதான் கௌதம் கம்பீரால் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். இதனால் நிச்சயமாக இந்த நம்ம இந்திய டீம்ல கௌதம் கம்பீரை மாற்றுவது சிறந்தது என்றுதான் நான் சொல்றேன். அது மட்டும் சில பிளேயர்களை நமக்கு மாற்றி வைக்கணும். ஒரு ஆதங்கம் இருக்க வேண்டும். அவர்களை டீமை விட்டு மாத்தாட்டாலும் ஒரு முக்கியமாக தற்காலிகமாக அவங்களை விளையாட விடாம வச்சிருக்கிறது தான் நல்லது அணிகிறது. நமக்கு சின்ன பிளேயர்களை சூனியர்களை வாய்ப்பு கொடுத்து ஒரு டெஸ்ட் மேட்ச் எந்த அளவுக்கு நடத்த முடியுமோ, எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ, அவங்க ஆர்வங்களும் ஒரு பயிற்சிகளையும் கொடுத்து எந்த அளவுக்கு நம்ம டெஸ்ட் மேட்சை வளர்த்த முடியுமோ தான் நம்ம பார்க்கணும். இந்திய டீம் டெஸ்ட்ல இந்திய டீம் தலை சிறந்த டீம். எத்தனை வருடங்களுக்கோ 1வது இடத்துல இருந்த ஒரு டீம் டெஸ்ட் டீம்ல பல பாராட்டுகளை பெற்ற டீம். நம்பர் 1 வேர்ல்டு நம்பர் 1 இருந்த டீம். இந்த டீமுக்காக இந்த நிலைமை என்று பல டீமுகள் அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. பல பிளேயர்களும் இந்தியாவை விமர்சனம் தொடங்குறாங்க. இதற்கெல்லாம் முழுக்க நம் காரணம் நம்முடைய பிளேயர்களும் நம்முடைய கோச்சுகளும் தான். சில முக்கியமான கருத்தாக இருக்கிறது. டிராவிட் இருந்த நேரம், பைசாத் இருந்த நேரம், சில நேரங்கள் ஒரு மேட்சை சொதப்புனா இன்னொரு மேட்சை சரி பண்ணிடும். இப்படி பல விஷயங்கள் மாறி மாறி வரும். டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகள் எல்லாமே தான் விளையாடும். ஒரு மேட்சை சொதப்புனா மற்றொரு மேட்சை சரி பண்ணுவாங்க. ஆனா இங்க எதுவுமே நடக்கல. மொத்த சொதப்படாகவே இருந்திருக்கு. இதற்கான ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் நம்ம பிளேயர்கள் நல்ல பிளேயர்களாக இருக்க வேண்டும். நல்ல பிளேயர்களாக விளையாட வேண்டும். ஒரு சுயநலமாக இருக்கக்கூடாது. நாட்டுக்காக விளையாட வேண்டும். இப்பேற்பட்ட பல கருத்துக்களை அவங்க மனதில் கொண்டால் மட்டும் இந்திய டெஸ்ட் டீம் மேலும் மேலும் வளரும் என்று என்னுடைய கருத்தை நான்
இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இது போன்ற வீடியோவை உங்களுக்கு கொடுக்கும் வரை உங்களது விடைபெறுவது பெஞ்சமின். இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல்